ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கருவேப்பிலை துவையல். அதாவது கருவேப்பிலை அப்படின்னாலே அது ரொம்ப ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, ரத்த ஓட்டத்துக்கு எல்லாத்துக்குமே என்னது அப்படின்னா ஒரு சூப்பரான மெடிசின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை நம்ம வந்து ஜூஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து துவையலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கருவேப்பில் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கருவேப்பில் துவையல். நான் கருவேப்பிலையை வந்து ஜூஸ் போட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோ போட்டுருக்கேன், அதை உங்களுக்கு லிங்க்கில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடியது கருவேப்பிலை துவையல். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு புளி, ஒரு 3 வத்தல், 3 பூண்டு, வெங்காயம், தேங்காய், சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3 ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு தட்டளவுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா உருவிட்டு நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா கழுவி காய வச்சுருங்க. இந்த கருவேப்பிலை துவையல் வந்து நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இட்லி தோசைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து சாதத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா புளி சாதம், எலுமிச்சை சாதம் செய்வோம். அது மாதிரி நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா எண்ணெய் செஞ்சுக்கோங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்ம வறுக்கிற பருப்பு எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, இந்த 3 ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாறையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கோங்க. காயப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு சேர்க்கறதுனால நம்ம காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் ஆகக்கூடிய அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்த்து வறுக்கப்போ இப்போ எண்ணெயிலே என்ன செய்யும் அப்படின்னா அந்த பருப்பும் கூடுதலாக வேகும். அதனால் நீங்கள் வந்து உடனே அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு சேர்த்துருக்கேன், வத்தல் சேர்த்துருக்கேன், இஞ்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வத்தல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகாயும் தாராளமாக சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் நல்லா அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படிங்கிறவங்க கூடுதலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் பூண்டு எல்லாம் சேர்த்த பிறகு நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கணும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்திங்கன்னா தான் இந்த துவையல் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்படி இல்லை ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணாலும் அதோடய ஃப்ளேவர் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். கருவேப்பிலை அப்படிங்கிறதுனால கசப்புத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கசப்புத்தன்மை இல்லாமல் ஒரு சூப்பரான துவையல் தான் இது. வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமாக கருவேப்பிலை சேர்க்கணும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணணுங்கிறவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காயும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணியாச்சு. தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறணும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ புளி எல்லாமே நல்லா என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த எண்ணெயிலே வெந்துடும். இது கூடவே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கருவேப்பிலை ஒரு பிளேட்டுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து ரொம்ப மொறுன்னு ஆகணும்னு அவசியம் கிடையாது. பச்சை வாடை போகணும். அந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். நல்ல முருக வறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த கருவேப்பிலை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பச்சை வாடை போணுச்சுன்னா தான் இந்த துவையல் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு தான் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா வறுபட்டுருக்கு. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆற வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. உப்பு, புளி, காரம் இந்த 3 தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா துவையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 3மே நீங்கள் வந்து அளவு கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துவையலுமே அதுக்கேற்ற டேஸ்ட்டு தான் இருக்கும். நான் வந்து மீடியமான காரம் தான் வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிடுதேன். இப்போ இதில் வறுத்த பொருளை நம்ம எல்லாம் எடுக்கிறப்ப கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் சிறுபருப்பு, அந்த பருப்பு வகைகளும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மீதி அந்த பேன்லேயே வச்சுக்கோங்க. இதை அடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப நான் வந்து மையாக அரைக்கலை, ஓரளவுக்கு குறவரப்பாக அரைச்சிருக்கேன். சாதத்துக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு குறவரப்பாக அரைச்சா போதும். ஏற்கனவே நம்ம பேனில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா தாளித்த கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, கருவேப்பிலை. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசிட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு.
சாதத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எதுக்குனாலும் இதை சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூருக்கு எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கருவேப்பிலை துவையல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சாதத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி சாதத்தை இந்த துவையல் உள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டுனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கருவேப்பிலை சாதமும் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் வந்து துவையல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி மாதிரியே இருக்கும் இது. இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2-3 பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அடுப்பில் வச்சு கிண்டக்கூடாது. 2 பபுள்ஸ் வந்துருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நல்லா வெந்துடும். ஒரு சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கருவேப்பிலை துவையலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்தோம் எல்லாமே. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, மீதி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் சேர்த்து நமக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா ஒரு பவுல் நிறைக்கும் நமக்கு வந்து கருவேப்பிலை துவையல் யூஸ் ஆகிருக்கு. இப்போ மீதி நான் வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சாதம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெளியில் எங்கேயும் போகிறப்ப இதை கொண்டு போனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் சாதத்தில் இந்த துவையலை சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.